அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலே ராகுவான் குரு பார்வையோடு, 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே கேது பகவான். இவர்களுடைய நிலை உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது? உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திலே குரு பகவான். இந்த நிலையிலே இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது? குடும்பத்திலே அடிக்கடி வாக்குவாதம் நடப்பதை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக அனுசரிக்க வேண்டும். வார்த்தை போர் தவிர்க்க வேண்டும். வார்த்தைகளிலே பேசுகின்ற வார்த்தைகளிலே மிகுந்த கவனம் தேவை. எனவே குடும்ப வாக்குவாதத்தை முழுவதும் தவிர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க வேண்டும். இதனால் சில மனக்குழப்பம் ஏற்படலாம் என்பதால் தான் இதை கூற வேண்டியதாயிற்று. என்றாலும் உங்களுடைய மனோபாவம் அடிக்கடி மாறுவதால் அதை சற்று சரியானபடி வைத்துக்கொள்ள ஆலய தரிசனமும் உங்களுக்கு உதவும். குரு பார்வை என்பது ராகு பகவான் மீது விழுவதால் அது ஒரு சிறப்பு தான். எனவே அதிகபட்ச கஷ்டங்களை கொடுக்கப் போவதில்லை. என்றாலும் வார்த்தைகளிலே கவனம் தேவைப்படுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். மேலும் 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற சனி நல்ல சிறப்பினை தர காத்து கொண்டிருக்கிறது. இதுநாள் வரை இருந்து வந்த அஷ்டம சனி விலகி பாக்கிய சனியாக மாறியிருப்பதால் நல்ல பலன்களை கொண்டு சேர காத்து கொண்டிருக்கிறது. வாக்கு என்பது கொடுப்பதிலே சற்று கவனம் வேண்டும். பார்த்து பழகுதல் பேசுதல் என்பது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடுவதை அறவே தவிர்க்க வேண்டும். உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இந்த வருடம் இருக்கும். காரணம், 9ஆம் இட பாக்கிய சனி உங்களுடைய அனைத்து நண்பர்களையும் அவர் பார்த்துக்கொள்வார். இதுநாள் வரை நாள்பட்ட வியாதி இருந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பெரியோர்கள் அந்த வியாதிகள் அனைத்துமே தீர்ந்து போகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. உறவினர்கள் ஒவ்வொருக்கொருவர் மனத்தாங்கள் பட்டு பேசாமல் இருந்த நிலை மாறி இல்லத்திலே சுபகாரிய நிகழ்வுகள் தோன்றி அதிலே நீங்கள் அடிக்கடி கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். உறவினர்களிடத்திலே நல்லதொரு சூழ்நிலை காணப்படுவதால் அந்த இல்லத்திலே மகிழ்ச்சி ததும்பும். திருமண வயதுடைய ஆண் பெண் இளைஞர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. புதிய சிந்தனை உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். சிறப்பானதாக இருக்கப் போகிறது உங்கள் தொழில். மேலும் நல்ல மாற்றங்களை கொண்டு சேர காத்து கொண்டிருக்கிற வருடம் இந்த வருடம். வெளியூர் பயணத்திலே நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்திலே மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுவிடுவீர்கள். என்றாலும் அவர்களிடத்திலே சற்று கவனத்தை செலுத்த வேண்டும். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக என்கின்ற மகாமந்திரத்தை தினந்தோறும் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கு 70 விழுக்காட்டுக்கு மேல் ராகுகேது பகவான் நற்பலர்களை தர காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டி எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பார்த்து செய்வேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.